மயிலாடுதுறை நகருக்கு தஞ்சை, கும்பகோணம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் மயிலாடுதுறையில் கடந்த 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தியாகி சாரங்கபாணி மேம்பாலம் மற்றும் அதன் அருகில் 2 கிலோமீட்டர் தொலைவில் மாப்படுகை சாலை ஆகிய 2 வழிகள் மட்டுமே போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் மாப்படுகையில் புதிய பாலம் கட்டித்தரப்படும் என தேர்தலின் போது வாக்குறுதி அளித்த திமுக அரசு 4½ ஆண்டு காலம் ஆகியும் இதுவரை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் பழுதடைந்த சாரங்கபாணி மேம்பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததால் கூடுதலாக 3 மாத கால அவகாசம் மாவட்ட நிர்வாகம் வழங்கியுள்ளது. இதனால் தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் மாப்படுகை ரயில்வே கேட் சாலையை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 40 முறைக்கு மேல் ரயில்கள் வந்து செல்லும் நிலையில் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ரயில்வே கேட் திறந்து மூடப்படுகிறது. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிற்கின்றன. எனவே பாலப்பணிகள் முடியும் வரை மாப்படுகை ரயில்வே கேட் அருகே அமைந்துள்ள வாய்க்கால் பகுதியை சுரங்க வழி போல் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.